இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். கூப்பிடுகிற சத்தத்துக்கு பதில் கொடுத்து விடுவிக்கிற தேவன். எவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்? நமக்கு நேரிடுகிற ஆபத்திலிருந்து. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். என்னுடைய கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. என்னுடைய ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்து விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்தார் என்று தாவீது சொல்லுகிறார். நெருக்கமான காலத்தில், ஆபத்தான சூழ்நிலைகளில், இடுக்கமான காலத்தில் நம்மை விடுவிக்கிற தேவன். எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த யாக்கோபின் சந்ததியாருடைய கூக்குரலை கேட்டு, அவர்களுடைய முறையிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படிக்காக மோசே என்னும் இரட்சகனை அனுப்பி எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற விசாலமும் நலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் கர்த்தர் கட்டளையிட்டார். மனிதர்கள் ஒடுக்குகிற அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரமல்ல, வியாதி படுக்கையிலிருந்தும் பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்டு இரட்சிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி பாவத்தின் வல்லமையிலிருந்தும் நரக அக்கினியிலிருந்தும் நம்மை விடுவித்து இரட்சித்த தேவன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆபத்து நாளிலே நாம் கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிற பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கும் பாதாளத்தின் வல்லமைக்கும் மரணத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக, மீட்பராக, விடுவிக்கிறவராக இருக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொன்னார். நெருக்கத்திலிருந்தும், இக்கட்டிலிருந்தும், ஆபத்திலிருந்தும், பாவ அடிமைத்தனத்திலிருந்தும், வியாதி படுக்கையிலிருந்தும் கூப்பிட்ட நமக்கு மறு உத்தரவு கொடுத்து விடுவித்த தேவனுக்கு உரிய கனத்தையும் மகிமையையும் துதிகளையும் நன்றி பலிகளையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளையாக, சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன அவருக்காகவே உயிருள்ள சாட்சிகளாக நாம் வாழ்ந்து ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நாம மகிமைக்கென்று வாழ அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, எங்களை படைத்தவரே, உம்மை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்து பொல்லாத மனிதர்களின் கைக்கும் பாதாளத்தின் வல்லமைக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூடவே இருந்து கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து தீயையும் தண்ணீரையும் கடந்து வர கிருபை கொடுத்து ஆற்றி தேற்றி அரவணைத்த தயவிற்காக நன்றி செலுத்தி, இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.